திரைப்படத்தோட சிங்கிள் ட்ராக் லான்ச். ஸோ எல்லா விஷயங்களும் விலை வரையாக ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பேசலான்னு முடிவு பண்ணோம். இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து செப்டம்பர் 4th முடிவு பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் மும்முரமாக போயிட்டுருக்கு. இந்த பாயம்புலி வந்து எனக்கு என் கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக அமையும் நான் நம்புகிறேன். ஒன்று, நான் 2 முறை நான் போலீஸ் கதை பண்ணியிருக்கேன். இது 3ஆவது முறை. அதாவது ஒரு டைரக்டரோட வேலை செய்யும்போது அவரோட பெஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் எப்போவுமே நான் வேலை செய்வேன். காம்பினேஷன் ரிப்பீட் பண்ணும்போது சுசி பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. இட்ஸ் கோயிங் டு பி சுசீந்திரன்ஸ் கெரியர் பெஸ்ட். ஏன்னா எல்லா வகையிலையும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனாக நடிக்கும்போது அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து சிறப்பாக அமையணும். ஏன்னா அதுதான் மனசில் பதிவாகும் தியேட்டர் விட்டு வெளில போகும்போது. அந்த வகையில் எனக்கு பாண்டி நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துருந்தார். இன்ஃபேக்ட் மை ரீஎன்ட்ரின்ற மாதிரி இருந்தது ஒரு நடிகனாக இந்த இண்டஸ்ட்ரி பாண்டி நாடு. அந்த வகையில் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக பேசப்படும். இட்ஸ் சோல் ஸ்டரிங் ஃபிலிம். இந்த விழா நாயகன் இமானுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். அதே மாதிரி தான் சுசி எப்போ கம்போசிங் போகும்போது கண்டிப்பாக இமான் வந்து அவரோட பெஸ்ட் டெஃபினட்டாக நம்மளுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த காத்துட்டு இருந்தேன். எல்லா 5 பாடல்களும் உண்மையாக சொல்ல போனால் சிலுக்கு மரமை விட எனக்கு யார் அந்த முயல் குட்டி தான் என்னோட ஃபேவரட். இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் திஸ் இயர் நான் கண்டிப்பாக சொல்வேன். அண்ட் இந்த ப்ரொடியூசர் வேந்தர் மூவிஸ் மதன் அவர்கள், திரு டி சிவா அவர்கள், திரு பாலா அவர்கள் பற்றி நான் ஒரே விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். எங்களை மாதிரி நடிகர்களுக்கு உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக தேவை. நான் இதே மேடையில் ரொம்ப ஆதங்கோட ஒரு விஷயம் சொன்னேன். அது நடிகனாக வந்து சில நேரத்தில் வந்து நாங்கள் கொடுக்குற உழைப்பு வந்து கரெக்டாக அது செயல்படாது. அது சில காரணங்களால் சில படங்கள் அது வேறு திசை மாறி போகும். நான் நினச்ச தேதிக்கு வராது. ஒரு பயத்தோடையே வந்து உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு மதன் சார் வந்து போக போக தான் எனக்கு பழக்கம். எனக்கு சிவா சார் தான் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம். எனக்கு ஒரு பயத்தோடு தான் நான் இந்த படத்தை தொடங்கினேன். பட் எனக்கு முதல் நாள்லேயே அந்த பயத்தை போக்கி இன்னி வரைக்கும் வந்து எனக்கு மறுபடி ஒரு தயாரிப்பாளரோட மறுபடி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்து வேந்தர் மூவிஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் இந்த படம் சுசீந்திரன் என்ன ஒரு விஷன் பிளான் பண்ணாரோ அது அப்படியே வந்து இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. த ஹோல் கிரெடிட் கோஸ் டு திஸ் ப்ரொடக்ஷன் டீம், ப்ரொடியூசர் அண்ட் த ப்ரொடக்ஷன் டீம். ரொம்ப நன்றி சார். அண்ட் முக்கியமாக எனக்கு சுசி பற்றி நான் ஆடியோ ரிலீஸில் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் காஜல் அகர்வாலோட ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் ரியலி கிளாட் டு ஒர்க். சூரி வந்து இது என் வீட்டு சகோதரர், என்னோட பிரதர் மாதிரி, என் அண்ணன் மாதிரி. என் அண்ணன் மாதிரி நான் பார்த்து நான் அவருக்கு நான் வணங்குறேன். ஃபேமிலி மெம்பராக வந்து ஒரே கேரியர் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஷூட்டிங் அப்போ. ஏன்னா எப்படியும் 2 பேர் சேர்ந்து தான் இருப்பாங்க இப்போ முக்கால்வாசி நேரம். அண்ட் டெக்னீஷியன்ஸ் வைஸ் எனக்கு வேல்ராஜ் சாருக்கு நான் வந்து ஜஸ்ட் வெயிட்டிங். எனக்கு முத்தையா அவர்கள் படத்தில் வந்து திரும்ப அவரோட காம்பினேஷன் ஐம் வெயிட்டிங் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் எனக்கு ராஜீவன், ஆண்டனி எல்லாரோடையும் நான் வந்து வேலை செஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஐ தேங்க் தம் ஆல் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் லவ்லி ஃபிலிம். எனக்கு லிங்குக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். லிங்கு, நான் ரியலி வெயிட்டிங். சண்டைக்கோழி 2 இப்போ கூட ஒவ்வொரு வாட்டி தொலைக்காட்சியில் போடும்போது ஒரு புல்லரிக்கும். சரி, இந்த படம் தான் வந்து நம்மளை பட்டி தொட்டி கொண்டு போனது. அந்த 2ஆம் பாகம் நானும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு நான் காத்துட்ருக்கேன். லிங்கு, வி ஆர் வெயிட்டிங். லெட்ஸ் கோ ஃபார் இட். அண்ட் திருவுக்கு நான் நன்றி சொல்லிக்க விருப்பப்படுறேன். நானும் திருவும் மறுபடி ஒரு நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் சொல்ல போகிறோம். அண்ட் அதாவது படம் பண்ண போகிறது நல்ல செய்தினா நம்ம பேச்சுலர், அது தப்பாக இருக்கு. ஐஸ்வர்யா ரொம்ப நன்றி. வி மியூசிக் நல்ல பாதை நோக்கி போய்கிட்டு இருக்குது. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பிளானிங். அது ஐ ஹோப் யூ மேக் இட் கம் ட்ரூ. தேங்க்யூ.
thanks to my soulmate and my best friend Vasuki for being part of my journey, and thanks to everyone over here. Pandi, thank you on the compliment. So தைரியமாக நான் ஷூட்டிங் வருவேன். நாளைக்கு நான் இப்போ தான் 10 நாள் ஆச்சு ஷூட்டிங் தொடங்கி. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஆடியோ ரிலீஸில் மற்ற விஷயங்கள் காட்சிகள் அந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது சொல்கிற விஷயங்கள் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கும். தேங்க் மை பிஆர்ஓ ஜான்சன் அண்ட் தேங்க்யூ ஆல் மீடியா பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் நான் செயல்படுற அத்தனை விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல நீங்கள் எனக்கு உடந்தையாக இருக்கிறதுல நான் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். என்றைக்குமே நான் வந்து பத்திரிகையாளரை பார்த்ததில்லை. உங்களை எல்லாரும் என்னோட நண்பர்களாக இந்த 10 வருஷமாக நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. மனசில் பட்டது நான் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நான் எப்போவுமே நேர்மையாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.